1872ஆம் ஆண்டு அட்லாண்டிக் கடலில் ஒரு மர்மம் நடந்தது. கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் என்ற துணிச்சலான கப்பல் தலைவன் தனது மனைவி சாரா மற்றும் சிறுமி சோஃபியாவுடன் மேரி செலஸ்ட் என்ற கப்பலில் பயணம் தொடங்கினார். கப்பல் நியூயார்க் நகரத்திலிருந்து இத்தாலி நோக்கிச் சென்றது. ஒரு மாதம் கழித்து மற்றொரு கப்பல் டே கிரெட்டியா கடலில் தனியாக மிதந்து கொண்டிருந்த மேரி செலஸ்டை கண்டது. அது அசையாமல் இருந்தது. ஆனால் பயங்கரமான விஷயம் என்னவென்றால், கப்பல் முழுவதும் சரியாக இருந்தது. உணவு, தண்ணீர் எதுவும் குறையவில்லை. கேப்டனின் பொருட்கள் அப்படியே இருந்தன. ஆனால் ஒரே ஒரு மனிதரும் கப்பலில் இல்லை. கேப்டன் பிரிக்ஸ், அவரது குடும்பம் மற்றும் 7 பேர் கொண்ட குழுவினர் அனைவரும் திடீரென காணாமல் போயிருந்தனர். கப்பலில் போராட்டத்தின் அடையாளமே இல்லை. கடைசியாக எழுதப்பட்ட பதிவு சாதாரணமாக இருந்தது. இது அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. சிலர் சொன்னார்கள், கடல் கொள்ளையர்கள் தாக்கியிருப்பார்கள். சிலர் விஷவாயு, அதாவது கப்பலில் இருந்த ஆல்கஹால் கார்கோ காரணமாக பயந்து கப்பலை விட்டு தப்பித்திருப்பார்கள். இன்னும் சிலர் அமானுஷ்ய சக்திகள் காரணம் என நம்பினர். ஆனால் உண்மை இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. மேரி செலஸ்ட் மனிதர்கள் இல்லாத கப்பல், ஆனால் நிறைந்த மர்மம்.